பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் எள், நான் வெள்ளை எள் போட்டிருக்கிறேன். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 3 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 1 தக்காளி போட்டிருக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி நம்ம புளி கரைச்சி ஊற்றுறதுனால 1 தக்காளி போட்டால் போதும், இல்லைன்னா புளிப்பு வந்துடும். 1 தக்காளி போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க, வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு. அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அந்த மசாலாலாம் அதில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம பொரித்து வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டு கத்திரிக்காயிலையும் அந்த மசாலாலாம் இறங்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கின பிறகு நான் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கிண்டிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அது நல்லா வெந்துச்சுன்னா கிரேவி பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த எள் வெந்தயம் இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இந்த கிரேவி நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.